இயல் 9 இன்னுயிர் காப்போம். கற்றல் நோக்கங்கள். பிற உயிர்களை தம் உயிர் போல் மதித்தல், பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல், உதவி செய்யும் பண்பை பெறுதல், உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை அறிதல், இயல்பு நவிர்ச்சி உயர்வு நவிர்ச்சி அணிகளை இனம் காணுதல். இயல் 9 பகுதி 1. ஆசிய ஜோதி. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று, மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். இவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறவுரையை அறிவோம் வாருங்கள். முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அருந்திலீரோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே, என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வாழ்ந்திடுவார், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையுமையா. ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். சொல்லும் பொருளும். அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள் நிலம், பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாரி மழை, கும்பி வயிறு, பூதலம் பூமி, பார் உலகம். பாடலின் பொருள். யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தர் பிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தபிரான் கூறிய உரையை கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில்
பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த உலகத்தில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்களன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள். பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். நூல்வெளி. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் ஹர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். விடை ஆ. ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். விடை அ. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது. விடை ஆ. தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ. எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ. பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இ. இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ. மலையலாம். இயல் 9 பகுதி 2. மனிதநேயம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. புறம் 182வது பாடல் என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. வள்ளலார். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதைக் கண்டான். அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள். குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார்.
வள்ளலால் கூறியதை கேட்டு அவன் வெட்கி தலைகுனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். தெரிந்து தெளிவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசி பிணியைக் கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்து இருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள். என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரைப் போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. தெரிந்து தெளிவோம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டு இருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்துள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருகிறார். தெரிந்து தெளிவோம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள். உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி. இவரைப் போல மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். விடை இ. மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். விடை இ. அன்பு. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. விடை இ. அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். விடை அ. குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார்
பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யாத்ரி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். இயல் 9 பகுதி 3. முடிவில் ஒரு தொடக்கம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மையன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றே இந்த சூளுரை ஏற்போம். உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். பெங்களூரு மாலை நேரம். அம்மா, என் தோழிகள் வந்திருக்கிறார்கள். எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாட போகலாம், சரியா? சரிம்மா, எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓடியாட முடியவில்லை. மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். திருக்கழுங்குன்றம் மாலை நேரம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள். நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது 2 சக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டு கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்னும் சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். பெங்களூரு. உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். திருக்கழுங்குன்றம். முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டு இருந்தது. அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கமடைந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். பெங்களூரு. பெற்றோர். எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர். எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர். நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லையென்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது. திருக்கழுங்குன்றம். அவனது இதயம் மட்டுமே துடித்து கொண்டிருந்தது. வேறெந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள். நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமைக்கு எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். பெங்களூரு. டாக்டர், எங்கள் மகளின் நிலைமையை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாகவிட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்ற அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள். திருக்கழுங்குன்றம். எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கிறோம். தயவு செய்து
உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாகவிட மாட்டோம். இவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு கொடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள்தாம் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிட்டனர். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். இயல் 9 பகுதி 4. அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு: தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். எடுத்துக்காட்டு: குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது. கலை சொல் அறிவோம். மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி,